பிரைஸ் லார்ட். இன்றைக்கி நாம் எந்த வசனத்தில் இருந்து பேசுவோம்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25லேருந்து 34 வரை உள்ள வசனங்கள் நம்ம பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா? நம்ம என்னத்தை குடிப்போம், என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை உடுப்போம் அப்படின்னு சொல்லி கவலைப்படுவதனால ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கன்னு சொல்லி அந்த வசனங்கள் இருக்கு இல்லையா? எல்லாம் பாருங்களேன். அப்போ 1805லேருந்து 1895 வரைக்கும் வாழ்ந்த ஜார்ஜ் முல்லர் அப்படிங்கிறவர் இந்த வசனத்தில் உள்ள வார்த்தையில் உயிர்ப்பிச்சார் இல்லையா? ஆமாவா இல்லையா? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அவர் அப்படியா வாழ்ந்தார். அவர் எவ்வளோ பேருக்கு இல்லைங்களா வாழ்க்கையை கொடுத்தார், இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார். அவர் ஒரு நாளும் ஒருத்தருடையும் சொன்னதே இல்லை, கையேந்தினதே இல்லை. அவரை மட்டும் இல்லை, அவரை சார்ந்த அவரோட யாரெல்லாம் அண்டிக்கிட்டாங்களோ, அவர்கிட்ட யாரெல்லாம் வந்து சேர்ந்தாங்களோ அத்தனை பேருக்கும் தேவன் ஒரு குறைவும் இல்லாமல் வச்சுருந்தார். அல்லேலூயா. இப்போது தேவன் ஒருத்தர் அல்ல இல்லையா? தேவன் ஒருத்தரை மட்டுமே பாதுகாப்புன்னு சொல்கிறவருக்கு அவர் குறுகினவர் அல்ல. மகா பிரம்மாண்டமான தேவன் இல்லை நம்ம தேவன். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அத்தனை பேருக்கும் ராஜ்ய சாப்பாடு கிடச்சிதுன்னு சொன்னாங்க. அந்த நிமிஷம் சாப்பிட்ற டைம் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி கூட 0. ஆனால் சாப்பிட்ற டைமில் எல்லா பிள்ளைகளும் வயிறார சாப்பிட்டாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம் ஜார்ஜ் முல்லருடைய வாழ்க்கையில். அப்போ அதுக்கெல்லாம் காரணம் என்னவாக இருந்துச்சு? அந்த ஒருத்த மனுஷன், அவர் மட்டும் இல்லை, அவரை கூட சேர்ந்தவங்களும் அதுக்கு நல்ல உறுதுணையாக இருந்தாங்க. அப்போ அவரோட ஜெபம், அந்த மனிதன் தேவனோடு கொண்ட ஐக்கியம் இல்லைங்களா? இப்போ இந்த வசனத்தை உயிர்ப்பிச்சிருக்கு. இந்த வசனம் இன்றைக்கும் செயல்படுங்கிறதுக்கான ஆதாரம். அப்போ தேவன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்துச்சு இல்லைங்களா? அது பல காலகட்டங்களில் நடந்தும் நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் நம்ம பதிவு செய்யப்பட்ட ஒரு தகவலாக 1905 பிறந்த ஜார்ஜ் முல்லர் 1895 மரிச்சிருக்கார். அந்த காலகட்டத்துக்குள்ளே அவர் மரிக்கும் வரைக்கும் தேவன் அதை மறுபடியுமாய் உயிர்ப்பிச்சு கொடுத்தார். அதை இன்னைக்கு செய்ய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமாவா இல்லைங்களா? அப்போ இன்றைக்கி எத்தனை பேர் வாழ்க்கையில் எனக்கு என்ன சொல்கிறது, என்கிட்ட இது இல்லை, எனக்கு என்னுடைய அத்தியாவசிய பொருள் இல்லை, என்னுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு எனக்கு அவசியமான காரியங்கள்லாம் கிடைக்கலன்னு எத்தனை பேர் வேதனைப்படுறோம் இல்லைங்களா? அப்போ அத்தனை பேரும் வேதனை தான் படுறோமே தவிர நாம் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யணும். அதாவது ஒரே நேரத்தில் நாம் போய் கடனும் கேட்கணும், தேவன்ட்டையும் கேட்கணும் இல்லைங்களா? நம்ம போய் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் குணாப்பா கைமாத்தா கேட்குறோம் இல்லைங்களா, ஹெல்ப் கேட்குறோம் தேவன்ட்ட. அப்போ 2 மனுஷங்கிட்ட 2 பேர்கிட்ட ஒரே நேரத்தில் நம்ம அப்ரோச் பண்ணுறதுனால தான் நம்ம பல நேரங்களில் 2 பேருமே கை விட்டுருவாங்க. சில நேரங்களில் ஒரு ஆள் கை கொடுக்குற அந்த மனுஷன் நமக்கு பின்னாடி வேதனை கொடுக்குறவங்களாகவும் இருக்கிறாங்க இல்லையா? அப்போது ஒரு நாளும் வேதனை தராத தேவன்ட்டு நம்ம போய் நம்ம இறுதியும் முழுசுமாக அங்கே கொட்டுறதும் இல்லை, அதில் நிலைச்சி நிற்கிறதும் இல்லை. அப்போ தேவன் ஜார்ஜ் முல்லருக்கு உண்மையுள்ள தேவனாக இருந்தார். அவர் என்றைக்கு மாறாதவர், நமக்கும் உண்மையுள்ள தேவன் தான் அவர். ஆனால் நாம் அப்படிப்பட்ட தேவன்ட்டு என்ன விஷயங்களை பெற்றுக்கொண்டோம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். சும்மா அது கிடச்சிச்சு இது கிடச்சிச்சு, தேவன் அவ்வளோ குறுகிய வராங்க. ஏன்னா இப்படி வழி நடத்துகிறார், அப்படின்னு வழி நடத்துகிறார் இல்லைங்களா? அப்படி சும்மா என்ன சொல்கிறது, ஒன்றுமில்லாததெல்லாம் பெருசாக என் கூட செஞ்சார். அதோடு நம்ம என்ன பண்ணிடுறோம், அவ்வளோதான் தேவன் நமக்கும் தேவனுக்குள்ள உறவுங்கிற மாதிரி அதோடு விட்டுறோம். மற்ற தேவைகளுக்கெல்லாம் வேறு மனுஷனை தான் தேடுறோம். எப்படி இது? இப்போ கர்த்தரை பற்றி கொண்டு நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், நான் கர்த்தருடைய விசுவாசி, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் அப்படி சொல்கிற மக்கள் யாராக இருந்தாலும் கர்த்தர் தேவன் தருவாருங்கிற அந்த விசுவாசம் இல்லவே இல்லை. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்முடைய தேவையை குறித்து சபையில் கூட சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாது. தேவனால் சந்திக்கக்கூடாத காரியம் ஒன்று இருக்கா? இல்லைங்களா? அப்போது உண்மையிலே தேவனை விசுவாசிக்கிறவன், தேவனை உண்மையாக அவர் நம்மளை நடத்துவாருங்கிற அந்த நம்பிக்கை ஏன் இல்லாமல் போகுது? அப்போ மானசீகம் 2 எஜமானுக்கு வேலை செய்கிறோம். இருதயம் அப்படி ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது. இங்கே அங்கே எங்கே மாறி தான் வருது.
தேவனை இருக பற்றி கொள்ளுகிற மனம் நமக்கு இன்றைக்கி இல்லை. ஏன்னா தேவன் மேலே நம்பிக்கை இல்லை, இதுதான் உண்மை. ஆனால் இல்லைன்னு சொன்னால் கோச்சுப்போம். இல்லை எங்களுக்கெல்லாம் இருக்குது, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னு சொல்லுவீங்க. தேவன் மேலே நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் ஸ்டெப்பானாக இருந்து பாருங்கள், ஒரு நாளும் தேவன் கைவிட மாட்டார். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தப்பான விஷயத்துக்கு ஸ்டெப்பானாக இருக்காதீங்க, அது தேவன் கண்டிப்பாக செய்ய மாட்டார். சரிங்களா? தேவன் அது நமக்கு அவசியமானது, அதனால் பாவம் வராது, இது அத்தியாவசியமானதுன்னா தேவ சமூகத்தில் நில்லுங்க, 100% தருவார், உண்மையிலே தருவார். சரிங்களா? இப்போது எத்தனை பேருக்கு இன்றைக்கி தேவனுடைய ஆசீர்வாதங்களை அதிசயம் இல்லைன்னா ஒரு அற்புதம் வேணும்னு காத்திருக்கீங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். அத்தனை பேருக்கு செய்ய தேவன் போதுமானவராக இருக்கிறார். அப்போது ஏன் நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்? உங்களுக்கு ஏசப்பா தெரியும், உங்களுக்கு ஏசப்பா வேணும், ஏசப்பாவுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அங்கேருந்து அவருடைய பொக்கிஷ சாலையிலேருந்து எதுவுமே புறப்பட்டு வரலையே. ஏன் வரல? நம்ம வச்சுருக்க விசுவாசம் அவ்வளோதான், குறைவுள்ள விசுவாசம், இல்லைன்னா கரைப்பட்ட விசுவாசம், பரிசுத்தமுள்ள விசுவாசம் இல்லை, முழுமையான விசுவாசம் இல்லை. அவர் நடத்துவார்னு சொன்னால் கடைசி வரைக்கும் அவரை நம்பணும். அந்த செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் அவரை நம்பணும். அந்த செகண்டு கூரையை பிச்சுட்டு கொடுப்பார், இல்லைன்னா கதவு வழியாக எப்படியோ கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். நம்பி வாழ்க்கை. உண்மையிலே என் வாழ்க்கையில் பல நடந்திருக்கு. கதவை தட்டி, நான் படுத்திருக்கேன் வீட்டில், கதவை தட்டி குழந்தை கொடுத்துட்டு போனாங்க, போதுமா இன்னும் வேணுமான்னு அப்படி கேட்டு கொடுத்துட்டு போனாங்க. அப்போ எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத, என் தேவை எனக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தேவனுக்கு தெரியும். அப்படி பல நேரங்களில் பல கிலோமீட்டர் தூரத்துலேருந்து யாராவது எனக்கு அந்த தேவை 10 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா, அந்த தேவையை சந்திக்கிறதுக்கு ஒரு மனுஷன் தேவன் ஏற்படுத்துகிறார் பாருங்கள். எனக்கு 10 மணிக்கு தேவை இருக்குது, அந்த தேவையை எனக்கு ஆரம்பிக்குது, அந்த ஞாபகம் வருது, இல்லை அந்த தேவை ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகுது. ஆனால் தேவன் 8 மணிக்கே அந்த மனுஷனை புறப்பட வச்சுருக்கார். இப்படி ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, 8 மணி. அப்போ என்னுடைய தேவை 10 மணிக்கு தான் எனக்கு அது தேவையாக இருக்குது. 10 மணிக்கு தான் தேவைங்கிறதே எனக்கு தெரியுது. அப்போ தான் அது தேவைங்கிறதே உற்பத்தி ஆகுது. ஒரு பொருள் வேணும், அந்த பொருளுக்கு பைசா வேணும், எல்லாமே அந்த 10 மணிக்கு தான் முடிவாகுது. ஆனால் தேவன் 8 மணிக்கு அந்த மனுஷனை கிளம்பி வர வச்சுட்டார். ஏன்னா ஒரு ஊர்லேருந்து வராரு. அப்போ 10 மணிக்கு எனக்கு தேவைன்னு சொல்லி உட்காந்துருக்கேன். அப்போ ஜெபம் பண்ணுறேன். என் வீட்டை கரெக்டாக கவுத்துட்றாங்க. மேபி 11 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது நான் 10 மணிக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு சுற்றிட்டே இருக்கேன். இசப்பா எனக்கு 11 ஆகுது, எனக்கு அந்த விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். கதவு தட்டுறாங்க. ஆனால் அவர் 8 மணிக்கே கிளம்பிட்டார். ஆனால் எனக்கு தேவை எப்போ உற்பத்தி ஆச்சு? 10 மணிக்கு தான் உற்பத்தி ஆச்சு. அப்போ தேவன் அப்போது இதெல்லாம் நடக்குமானா 100% நடக்கும். நான் என் வாழ்க்கையில் எப்படி நடக்குச்சு தெரியுங்களா? தேவன் யோபையா கூட இருந்தார், யோவானோட என் கூட இருந்தார், பவுலையா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது, என் கூட இருப்பார். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அப்படிதான் இருக்கும். ஜார்ஜ் முல்லரை தேவன் அவ்வளோ தூரத்துக்கு நடத்தினார்னா அவருக்கு நடத்தின தேவன் ஏன் எனக்கு நடத்த மாட்டார்? அப்போ நான் என்ன பண்ணணும்? தேவன் அப்படியா என்னை நடத்துறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதுதான் நம்ம கேள்வியாக இருக்கணும். அதை நம்ம உணர்ந்து செஞ்சோம்னா தேவன் நடத்துவார். அப்படி பல தடவைகள் இன்றைக்கும் பாருங்கள், இன்றைக்கும் பல்லு நான் இப்போ தான் பிடிங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி இந்த வார்த்தைகளை பேச பல்லு புடுங்குற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, நிச்சயமாக ஒன்றுமே இல்லை. சரி, நாம் அவரை நம்பணும், அவரை மட்டுமே நம்பணும். 2 எஜமான இப்போ நானோட ஐயோ பல்லு பிடிக்கிட்டாங்களே வரைக்குமே, எப்படி பேசுறது அப்படி யோசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்படி பேசியிருப்பேன்? தேவன் என்னோடு இருக்கிறார், பார்த்துக்கலாம். தேவன் அத்தனையும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைல்ல. இப்போ பாருங்கள், நல்லா பேசிகிட்டு இருக்கேன். என்னால் இன்னும் 1 மணி நேரம் நீங்கள் தான் கேட்க மாட்டீங்க, நான் 1 மணி நேரம் பேசலாம். ஆனால் நான் 1 மணி நேரத்துக்கு மேலேயே பேசுவேன். நான் இதை மாதிரி ஒரு 7-8 பல்லுக்கு மேலே பிடிங்கியிருக்கேன். ஒவ்வொரு வாட்டி பல்லு பிடுங்கும்போது ஒரு பிரசங்கமே பண்ணியிருக்கேன். ஒரு பிரசங்கமே, அதுவும் நான் பண்ணுற பிரசங்கம் கொஞ்சம் பெருசாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏன் நம்ப மாட்டீங்க? நீங்கள் அதுக்கு அப்போ அது வெறும் நம்பிக்கை மட்டும் பத்தாது, அதுதான் உண்மை. நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் சொல்வீங்க, ஆனால் நம்பிக்கை மட்டும் பத்தவே பத்தாது, கிரியை வேணும். கிரியை இல்லாத விசுவாசம் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, செத்து போனது. சரிங்களா? அப்போ என்ன கிரியை தேவை? பரிசுத்தம் தேவை. தேவன் அவர் விருப்பத்தின்படி நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்ன அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறத்தக்கதான கிரியை நீங்கள் நடத்தணும். அப்போ நான் பரிசுத்தமாக இருப்பேன்னு சொல்லிவிட்டு பரிசுத்தம் இல்லாத காரியங்களை சிந்திக்கிறதும் பார்க்குறதும் பேசுகிறதுமான காரியங்களை நம்ம செஞ்சோம்னா
தேவன் எப்படி நம்ம வாழ்க்கையில் இடைப்படுவார்? எந்த செடியாச்சும் பரிசுத்தம் இல்லாத செய்தால், நீங்கள் விளையாட்டுக்கு சொல்ல, உண்மையிலே எந்த பறவையாச்சும் பரிசுத்தம் இல்லாத செய்தால், தேவனையே அவைகள் நம்பியிருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் தேவனையே நம்பியிருக்கு. அதனால தான் அவைகள் எல்லாம் பிழைப்பூட்டப்படுகிறது. வசனம் சொல்கிற வார்த்தை ஒரு நாள் பொய்யாவாது இல்லையா? அந்த செடிகளுக்கெல்லாம் அவ்வளோ அற்புதமான நறுமணத்தோட கலர், அவ்வளோ அற்புதமான வண்ணத்தோடு எவ்வளோ அழகாக பூக்குது இல்லையா? எவ்வளோ அருமையாக காய்க்குது. அவைகள் எல்லாத்துக்கும் தேவன் நேர்த்தியாக அந்தந்த நேரத்தில் ஆகாரத்தை கொடுத்துட்றாரு. அப்போ நமக்கு ஏன் தரமாட்டார்? அப்போ அவைகள் என்ன பண்ணுதுங்கிறத தயவுசெய்து உணர்ந்து பாருங்கள். அவைகள் தேவனையே நம்பி இருக்கிற வசனம் இருக்கு இல்லைங்களா? படிச்சிருக்கோம்ல, தேவன் கரங்களை விரிச்சார்னா கரங்களை மூடிட்டார்னா இல்லைன்னு சொன்னால் செத்து போகுமா அவைகள்? அப்போ தன் ஜீவனை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. கர்த்தர்கிட்டருந்து வந்துச்சுன்னா சாப்பிட்டேன், கர்த்தர்கிட்டருந்து வரலன்னா அது போய் வேறு எதையுமே தேடாது. வேறு எந்த ஆப்ஷனாக ஒன்று வச்சுக்காது. ரெண்டாவது எஜமானை தேடி அது போகாது. ஒரே எஜமான்கிட்ட தான் இருக்கும். அந்த எஜமான் கொடுத்தா சாப்பிடும், அந்த எஜமான் கொடுக்கலன்னா செத்து போகும். படைத்தவருக்கு தெரியாதா படைப்பை எவ்வளோ நாள் வச்சுருக்கணும், எப்படி வச்சுருக்கணும்னு சொல்லி? ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? படைத்தவரை மறந்துட்டு படைத்தவருக்கு மேலே சித்திக்கிறோம் மனுஷனையே, இல்லைங்களா? அப்போது நம்ம தேவன் ஏன் பிழைப்பூட்ட முடியல? அவர் பிழைப்பூட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாரா, இல்லை அவரால் முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தரால் கூடாது காரியம் ஒன்றும் இல்லையே. ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஏன் எல்லாமே நடக்கவே மாட்டேங்குது? கடன் மேலே கடன், பிரச்சனை மேலே பிரச்சனை, இல்லைங்களா? அப்போ கர்த்தரை நம்புறேன்னு சொல்கிற நாம் வார்த்தையில் மட்டும்தான், பிரசங்கத்தில் மட்டும்தான், வாழ்க்கையில் இல்லை, கிரியையில் இல்லை. கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நம்மளால் கிடைக்கிற வரைக்கும் ஏசப்பா நான் நகர மாட்டேன்னு என்னைக்கா நின்று பாருங்கள். பசுத்தமாக வாழுங்க, நீதியாக இருங்க, கர்த்தரே வேணும்னு சொல்லி வாழுங்க. கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதித்து உங்களோட தேவையை அதிசயத்தக்க விதமாக நடத்துவார். இதை நான் வெறுமனே பிரசங்கிக்கிறதுக்கு சொல்லலை. என் வாழ்க்கையில் என் தேவன் எனக்கு செய்கிறவைகளை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போது எனக்கு தெரியுது, எனக்கு புரியுது எப்படி நடந்தால் தேவன் நமக்கு செய்வார். ஒன்றுமே இல்லை, பரிசுத்தமாக வாழுங்க, மனத்தாழ்மையாக இருங்க, அவ்வளோதான். மனத்தாழ்மையாக பரிசுத்தமாக இருங்க. தேவனுடைய வார்த்தைகளுக்கு எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. தேவ சித்தத்தை விட்டு எங்கேயுமே பின்னோக்கி போகாதீங்க. அது உலகமே எதிர்த்து வந்தாலும் சரி, உலகமே உங்களை கெட்டவன் சொன்னாலும் சரி, பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு தேவன் தான் வேணும், அவர் சித்தம் மட்டும்தான் நடக்கும். வேதம் மட்டும்தான் எனக்கு பெருசு. வேத வாக்கியங்கள் ஒன்றும் போய் சொல்லாது. இதை நம்ம இருதயத்தில் பிடிச்சிக்கிட்டோம்னா கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்குள்ள வைராக்கியமாக நின்று பாருங்கள், பரிசுத்தமாக வாழ்ந்து பாருங்கள். ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஒரே உதவி கேட்காதீங்க. பரலோகத்தில் இருக்கிற தேவன்கிட்ட அப்ளிகேஷனை போட்டுங்க. அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா? அவரை தவிர அவர் ஒருத்தருமே இல்லையே. அவரை போல நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய திறமை உள்ள ஒருத்தரும் இல்லையே. அப்புறம் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா? விட்டுருங்க, கர்த்தர் செய்து முடிப்பார். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எனக்கு நடக்கும். நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிரியப்பட்டால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் திரும்ப 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 அதிசயம் நடக்க நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜெபத்துக்கு தேவன் பதில் தருவார், நான் விசுவசிக்கிறேன். நீங்களும் விசுவசிங்க, உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட்.